வயதானவர்களை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பணம் பறித்து வந்த ஹனி டிராப் குயின் ராஜஸ்தானில் சிக்கியுள்ளார். சமூக சேவகி போர்வையில் ஹனி டிராப்பை அரங்கேற்றியவர் சிக்கியது எப்படி? ராஜஸ்தான் மாநிலம் ஷிகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரேணுகா சௌத்ரி. இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக்கில் ஆக்டிவாக உள்ளவர். தன்னை ஒரு சமூக சேவகியாக காட்டிக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் சேவை செய்வது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவேற்றி வந்துள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் இருக்கும் வீடியோ புகைப்படங்களையும் பதிவேற்றி வந்தார். இவரின் சேவைகளை பார்த்து பலர் இவரை சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான 64 வயது ராம்கரன் என்பவர் பின்தொடர்ந்துள்ளார். அவரிடம் ரேணுகா சௌத்ரி சாட் செய்துள்ளார். மேலும் வீடியோ காலிலும் பேசியுள்ளார். பின்னர் தனது தோழியான சுபிதாவின் மகள் இன்ஸ்டா ஐடியில் இருந்து ராம்கரனை தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் அந்த இன்ஸ்டா ஐடியில் இருந்து ராம்கரனை மஜிபுராவில் உள்ள பண்ணை வீடு ஒன்றிற்கு வரவைத்துள்ளார். அங்கு சுபிதாவின் மகளை கட்டாயப்படுத்தி அனுப்பியுள்ளார். அந்த இளம்பெண் பண்ணை வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் ரேணுகா சௌத்ரி தனது கூட்டாளிகளுடன் அங்கு சென்றுள்ளார். ராம்கரன் மற்றும் சுபிதாவின் மகள் ஆகிய இருவரையும் ஒன்றாக வைத்து மிரட்டி வீடியோ எடுத்துள்ளனர். பின்னர் பாலியல் வன்கொடுமை புகார் அளிப்பதாக மிரட்டி ராம்கரனிடம் இருந்து ஒரு தங்க மோதிரம், சங்கிலி மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். பின்னர் வங்கி கணக்கில் இருந்து 12,90,000 ரூபாயை தனது கூட்டாளியின் வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான ராம்கரன் அவமானத்திற்கு பயந்து புகார் அளிக்க மாட்டார் என அந்த கும்பல் கருதியுள்ளது. ஆனால் அந்த ஹனி டிராப் கும்பல் குறித்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி ராம்கரன் புகார் அளித்தார். போலீசார் ரகசியமாக விசாரித்து வந்தனர். விசாரணையில் ரேணுகா சௌத்ரி ஹனி டிராப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் முடிவு செய்தனர். தான் சிக்கிக் கொண்டோம் என்பதை அறிந்த ரேணுகா சௌத்ரி தப்பிக்க திட்டமிட்டுள்ளார். கைது செய்வதற்கு முதல் நாள் பேஸ்புக் நேரலையில் தோன்றி பேசினார். மஜிபுராவில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் ஒரு பெரிய பாலியல் தொழில் நடப்பதாகவும் அதில் பல முக்கிய தலைவர்கள் வந்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை கண்டுபிடித்ததால் தனக்கு மிரட்டல்கள் வருவதாகவும் தெரிவித்தார். இந்த வீடியோவை பலரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் ராம்கரன் கொடுத்த புகாரில் போலீசார் ரேணுகா சௌத்ரியை கைது செய்ய சென்றனர். அப்போது அவர் மயக்கம் வருவது போல் நடித்துள்ளார். பல முறை மயங்கி விழுந்தவர் போலீசார் போராடி கைது செய்தனர். மேலும் அவரது கூட்டாளியான சுபிதாவும் கைது செய்யப்பட்டார். ரேணுகா போலீசுக்கு ஒத்துழைக்க மறுத்த நிலையில் சுபிதா நடந்த எல்லாவற்றையும் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரேணுகா சௌத்ரி ஏற்கனவே ஷிகரில் உள்ள ஒரு அரசு மருத்துவரை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து லட்சக்கணக்கான ரூபாய்களை மிரட்டி பறித்தது தெரிய வந்துள்ளது. ரேணுகா சௌத்ரியின் வங்கி கணக்கை முடக்கிய போலீசார் அவருடன் தொடர்புடைய ஹனி டிராப் கும்பலைச் சேர்ந்த மற்றவர்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.